துலாம் ராசிக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி நன்மை பண்ணுமா தீமை பண்ணுமா? 13 ஜூலை 2025 27 நவம்பர் 2025 வரைக்குமான இந்த 138 நாட்கள் காலத்தில் துலாம் ராசிக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். சுக்கிரனுக்கு சனி யாரு? க்ளோஸ் ஃப்ரெண்டு, சூர்யாவும் தேவாவும் மாதிரி. அதுலேயும் தன்னுடைய சுய நட்சத்திரத்திலேயே சனி ட்ராவல் பண்ணுறாரு. 3 அக்டோபர் வரைக்குமே அந்த ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் தன்னுடைய சுய நட்சத்திரத்திலே ட்ராவல் பண்ணுறதுனால நன்மைகளையே செய்ய போகிறார். 6ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டிற்கு அப்படி ரிவர்ஸ் கியர் போட்டு வராரு. அது துலாமுக்கு 4க்கும் 5க்கும் உடையவர் தான் சனி. ஆனால் இதில் இன்னொரு வித்தியாசமான நிகழ்வும் நிகழுது. 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை 1, 3, 5ஆம் இடங்களில் விழுவுறதுனால சனியுமே அந்த பார்வை பலத்துக்குள்ளார வந்துடுறாரு. இது முழு சுபரான குருவின் பார்வையில் சனி அமர்கிறார். இது எவ்வளோ நல்ல விஷயம். உங்களுக்கு ஏற்கனவே துலாமுக்கு இந்த வருஷம் நல்லா தான் இருக்குது. பட் அது என்னால் உணர முடியல சார், எல்லாமே அப்படியே தேங்கின நிலைமையில தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. நல்லதை விட்னஸ் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு அது எல்லாமே கண்கூடாக நல்லதாக மாறுவதை நீங்கள் உணரலாம். முழு பாவர் சனி உங்களை நின்ற இடத்திற்கு தகுந்த பலன்களை கொடுத்து தண்டனையெல்லாம் தரக்கூடியவர். ஆனால் இப்போ அவருமே குருவுடைய பார்வையில் வராரு. ஏற்கனவே இந்த வருஷமே உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ எல்லா வகையிலையுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை தர காத்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த வருஷம் நமக்கு எப்படா நமக்கு ஒரு நெக்ஸ்ட்டு பிரேக் த்ரூ தரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ அது கிடைக்கும். அது ஜாப் ப்ரமோஷனாக இருக்கலாம், பிஸ்னஸ் க்ரோத்தாக இருக்கலாம், சேர வேண்டிய ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், பணங்காசாக இருக்கலாம். எதெல்லாம் உங்களுக்கு தேங்கி நின்றுக்கிட்டு இருந்துச்சோ, இப்போ அது எல்லாமே கட கட கடன்னு உங்களுக்கு ரிலீஸ் ஆகி உங்களுக்கு சேரும். ஸோ நீங்கள் எந்தவித ஒரு சோம்பலுக்கோ இடம் தராமல், மனக்குழப்பத்திற்கு இடம் தராமல், வேகமாக எழுந்து முயற்சித்தீர்கள் என்றால் இது ரொம்ப ரொம்ப ஒரு பொன்னான டைம்.